வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஜூன் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்ப ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு 3 முக்கியமான நட்சத்திரங்களின் சிறப்பான ஆற்றல் கிடைக்கிறது. தனிஷ்டா நட்சத்திரத்தின் 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சமூக அங்கீகாரம் மற்றும் தொழில் நிலையில் குறிப்பிடத்தக்க மேம்பாடு எதிர்பார்க்கலாம். வசுதேவர்களின் அருளால் உங்கள் கலை திறமைகள் மற்றும் சமூக தலைமைத்துவ குணங்கள் இந்த காலத்தில் சிறப்பாக வெளிப்படும். குழுவாக செய்யும் பணிகளில் உங்களுக்கு தனிச்சிறப்பான இடம் கிடைக்கும். நிதி ஓட்டத்தில் ஸ்திரத்தன்மையும் தொழில்நுட்பத்துறையில் புதிய சாத்தியங்களும் உருவாகும். சதபிஷா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த காலமாக அமையும். 100 மருத்துவர்களின் அதிபதியான இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் உங்களில் குணப்படுத்தும் சக்தியையும் ஆராய்ச்சி திறனையும் வலுப்படுத்தும். வருண தேவனின் கிருபையால் மன சுத்திகரிப்பு, ஆன்மீக சிகிச்சை முறைகள், நீர் சார்ந்த தியான பயிற்சிகளில் ஆழமான அறிவு பெறுவீர்கள். தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறையில் புதுமையான யோசனைகள் உங்களுக்கு வரும். மறைவான விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். இந்த காலம் உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தும் அற்புதமான நேரமாகும். பூர்வ பத்ரபதா நட்சத்திரத்தின் முதல், 2ஆம், 3ஆம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக உணர்வில் ஆழமான மாற்றம் நிகழும். அஜேகபா தேவனின் அருளால் தத்துவ ஞானம், சமூக மாற்றத்திற்கான ஆன்மீக அணுகுமுறை ஆகியவற்றில் நுணுக்கமான புரிதல் உருவாகும். உங்கள் சிந்தனைகளில் புரட்சிகரமான மாற்றங்கள் வரும். ஆனால் இவை ஆக்கப்பூர்வமான திசையில் நடைபெறும். உயர்ந்த இலக்குகளை நோக்கிய பயணத்தில் நீங்கள் பலருக்கு வழிகாட்டியாக மாறுவீர்கள். மனிதநேய சேவையில் ஈடுபடும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதத்தின் தமிழ் சூழலில் வைகாசி மாதத்திலிருந்து ஆனி மாதத்திற்கான மாற்றம் நிகழ்கிறது. இந்த காலகட்டம் பாரம்பரியாக கல்வி மற்றும் ஞான வளர்ச்சிக்கான சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. குரு பகவானின் சிறப்பான நிலை இந்த பண்பாட்டு அர்த்தத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. வைகாசி விசாகம், ஆனி திருமூலர் ஜெயந்தி போன்ற புனிதமான நாட்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றன. இந்த மாதத்தில் கோவில் வழிபாடுகள், ஞானிகளின் பிறந்த நாட்கள், புரட்டாசி மாத தயாரிப்புகள் ஆகியவற்றில் ஈடுபடுவது மனதுக்கு அமைதியையும் தெளிவையும் வழங்கும். இந்த மாதத்தின் மிகவும் சாதகமான கிரக இயக்கம் குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் மிதுன ராசியில் நிலை பெற்றிருப்பதாகும். இந்த அருமையான நிலை உங்கள் படைப்பாற்றல், கல்வி, புத்திசாலித்தனம், குழந்தைகளுடனான உறவு ஆகிய அனைத்திலும் விசேஷமான வளர்ச்சியை உருவாக்குகிறது. ஞான தேவனான குரு பகவானின் இந்த நிலை உங்களுக்கு புதிய கற்றல் வாய்ப்புகளையும் ஆசிரிய பணியில் சிறப்பையும் எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு திறனில் மேம்பாட்டையும் வழங்குகிறது. உயர்கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்ப நுணுக்கங்கள் ஆகியவற்றில் அசாதாரண வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கிரகநிலை உங்கள் அறிவுத்தாகத்தை தீர்த்து ஞான பிரகாசத்தில் ஒளிர வைக்கும். கும்ப ராசியினருக்கு இந்த மாதத்தின் கிரக இயக்கங்கள் மிகவும் சிறப்பானவை. சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் 4ஆம் வீட்டில் அமர்ந்து பின்னர் 5ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இதன் பலனாக வீட்டு விஷயங்களில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பின்னர் படைப்பாற்றல் மற்றும் கல்வித்துறையில் சிறப்பான வாய்ப்புகள் வரும். புதன் பகவான் 3 வீடுகளில் சஞ்சரிப்பது தகவல் தொடர்பு, கல்வி, அன்றாட பணிகள் ஆகியவற்றில் மாறுபட்ட அனுபவங்களை தரும். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் நீண்ட நேரம் நிலை பெற்று மாத இறுதியில் 4ஆம் வீட்டிற்கு செல்வது சகோதர உறவுகளில் இனிமையும் வீட்டு அழகுபடுத்தலிலும் சிறப்பான வாய்ப்புகளையும் வழங்குகிறது.
செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு நகர்வது ஆரம்பத்தில் சிறிய சவால்களையும் பின்னர் கூட்டாண்மை விஷயங்களில் ஆற்றல் மிக்க மாற்றங்களையும் கொண்டுவரும். சனி பகவான் 2ஆம் வீட்டில் ஸ்திரமாக அமர்ந்து நிதி நிலையில் ஒழுக்கத்தையும் படிப்படியான வளர்ச்சியையும் உருவாக்குகிறார். ராகு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்று உங்கள் தனித்துவமான ஆளுமையை வெளிப்படுத்த உதவுகிறார். கேது பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உறவுகளில் ஆன்மீக ஆழத்தை வளர்க்கிறார். கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் அசாதாரண மாற்றங்கள் நிகழும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் அறிவுத்திறனை பன்மடங்கு அதிகரிக்கிறது. இந்த சிறப்பான கிரக நிலை கல்வித்துறை, ஆராய்ச்சி பணிகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, எழுத்து மற்றும் ஊடகத்துறை ஆகியவற்றில் விசேஷமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உயர்கல்வி, பயிற்சி திட்டங்கள், திறன் மேம்பாட்டு வகுப்புகள் ஆகியவற்றில் சேரும் அருமையான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் பணிபுரியும் துறையில் புதுமையான அணுகுமுறைகளையும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் முன்வைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சூரிய பகவானின் இயக்கம் உங்கள் தொழில் பாதையில் படிப்படியான மேம்பாட்டை காட்டுகிறது. மாத ஆரம்பத்தில் 4ஆம் வீட்டில் அமர்ந்து வீட்டில் இருந்து செய்யும் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகும். இது தொலைநிலை பணி, ஆன்லைன் தொழில், குடும்ப வணிகம் ஆகியவற்றிற்கு சாதகமான காலமாகும். மாத நடுப்பகுதிக்குப் பின் சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு நகர்வதால் படைப்பாற்றல் சார்ந்த தொழில்கள், கலை, பொழுதுபோக்கு தொழில், கல்வி சேவை ஆகியவற்றில் தலைமை பாத்திரம் வகிக்கும் வாய்ப்பு வரும். உங்கள் தனித்துவமான திறமைகள் மற்றவர்களால் கவனிக்கப்பட்டு பாராட்டப்படும். புதன் பகவானின் வேகமான இயக்கம் தகவல் தொடர்பு, வணிக பேச்சுவார்த்தை, புதிய ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் சுறுசுறுப்பான செயல்பாடுகளை கொண்டுவரும். மாத ஆரம்பத்தில் 4ஆம் வீட்டில் அமர்ந்து வீட்டு அலுவலக அமைப்பு, உள்ளூர் வணிகம், சொத்து தொடர்பான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உருவாகும். பின்னர் 5ஆம் வீட்டிற்கு நகர்வதால் ஆசிரிய பணி, பயிற்சி அளித்தல், ஆலோசனை சேவை ஆகியவற்றில் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு வரும். மாத இறுதியில் 6ஆம் வீட்டிற்கு செல்வது அன்றாட பணிகள், சேவைத்துறை, மருத்துவம் சார்ந்த பணிகளில் புதிய பொறுப்புகள் வரும். தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு ராகு பகவானின் முதல் வீட்டு நிலை மிகவும் சாதகமானது. இந்த கிரக அமைப்பு புதுமையான திட்டங்கள், ஆராய்ச்சி பணிகள், அதிநவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தலைமை வகிக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. செயற்கை நுண்ணறிவு, இணையதளம், மென்பொருள் வளர்ச்சி, சமூக ஊடகம் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும். உங்கள் புதுமையான யோசனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வணிக வெற்றியை அடையும் சாத்தியம் உருவாகும். தொழில் முனைவோர் சிந்தனையும் நிதி திரட்டலும் சாதகமாக அமையும். நிதி நிலைமையில் சனி பகவானின் 2ஆம் வீட்டு நிலை படிப்படியான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது. இந்த கிரக அமைப்பு பொறுமையான சேமிப்பு, முறையான முதலீடு, நீண்டகால செல்வ திட்டமிடல் ஆகியவற்றில் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. உடனடி லாபம் தேடுவதை விட நிலையான வருமான ஆதாரங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது. வங்கி பணிகள், காப்பீடு, ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றில் ஒழுங்கான ஏற்பாடுகள் செய்வது இந்த காலத்தின் சிறப்பம்சமாகும். குடும்ப நிதி பொறுப்புகள், பெற்றோர் செலவுகள், வீட்டு முன்னேற்றங்கள் ஆகியவற்றில் சிறந்த திட்டமிடல் தேவைப்படும். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவானின் 3ஆம் வீட்டு நிலை தகவல் தொடர்பு, விளம்பரம், சகோதர உதவி ஆகியவற்றில் நல்ல பலன்களை தரும். புதிய வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு, கூட்டாண்மை ஒப்பந்தங்கள், சந்தை விரிவாக்கம் ஆகியவற்றில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். ஆன்லைன் வணிகம், சமூக ஊடக மார்க்கெட்டிங், கலை மற்றும் அழகு சாதனத்துறை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மாத இறுதியில் 4ஆம் வீட்டிற்கு நகர்வது வீட்டு அலங்காரம், சொத்து வணிகம், வீட்டுத் தோட்டம் ஆகியவற்றில் லாபகரமான வாய்ப்புகளை வழங்கும். நிதி ஓட்டத்தில் முன்னேற்றமான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான ஆதாரங்கள், பகுதி நேர வேலைகள், ஆலோசனை சேவைகள் ஆகியவற்றில் கூடுதல் வருமானம் ஏற்படலாம். முதலீட்டு திட்டங்களில் சிறந்த முடிவுகள் எடுக்கும் திறன் அதிகரிக்கும். எனினும்
செலவுகளில் கட்டுப்பாட்டையும் முதலீடுகளில் ஆழமான ஆய்வையும் மேற்கொள்வது அவசியம். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை நல்ல ஆலோசனைகளையும் முறையான கல்வியையும் வழங்குகிறது. எனவே நிதி விஷயங்களில் அறிந்தவர்களின் கருத்துக்களை கேட்பது பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலத்தில் பொதுவாக நல்ல நிலை நிலவும். செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பது அன்றாட உழைப்பில் சிறிய சோர்வையும் பணி அழுத்தத்தையும் கொண்டு வரலாம். எனினும் மாத நடுப்பகுதிக்குப் பின் 7ஆம் வீட்டிற்கு நகர்வது உடல் சக்தியில் மேம்பாட்டையும் செயல்திறனில் அதிகரிப்பையும் வழங்கும். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமானது. படைப்பாற்றல் செயல்பாடுகள், கற்றல் செயல்முறைகள், ஞான பயிற்சிகள் ஆகியவை மன அழுத்தத்தை குறைத்து உள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். தியானம், பிராணாயாமம், யோக பயிற்சி ஆகியவற்றில் ஈடுபடுவது உடல் மற்றும் மன நலனுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். தகுந்த மருத்துவ ஆலோசனையுடன் இயற்கை சிகிச்சை முறைகளையும் பரிசீலிக்கலாம். கும்ப ராசியினருக்கு உறவுகளில் இந்த மாதம் அருமையான மாற்றங்கள் நிகழும். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் நீண்ட நேரம் நிலை பெற்றிருப்பது சகோதர உறவுகள், நண்பர்கள், சமூக வட்டாரத்தினர் ஆகியோருடன் இனிமையான தொடர்புகளை வளர்க்கிறது. இந்த கிரக அமைப்பு தகவல் பரிமாற்றம், குடும்ப கூட்டங்கள், சமூக விழாக்கள் ஆகியவற்றில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களைக் கொண்டுவரும். சகோதர சகோதரிகளுடனான புரிந்துணர்வு அதிகரித்து பரஸ்பர உதவிகள் பெருகும். நீண்ட நாளைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு பழைய இனிய நினைவுகள் புத்துயிர் பெறும். புதிய நட்புறவுகளும் உருவாகி சமூக வலையமைப்பு விரிவடையும். குடும்ப வாழ்க்கையில் குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை மிகுந்த மகிழ்ச்சியைக் கொண்டு வருகிறது. குழந்தைகளுடனான உறவில் சிறப்பான நெருக்கம் உருவாகும். அவர்களின் கல்வி, திறமை வளர்ச்சி, படைப்பாற்றல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளின் விளையாட்டு, கலை, இசை ஆகிய துறைகளில் சிறப்பான சாதனைகள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களாக உங்கள் பங்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளின் நண்பர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருடன் நல்ல உறவுகளை வளர்ப்பதில் வெற்றி கிடைக்கும். குடும்ப பெருமைக்குரிய நிகழ்வுகள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் ஆகியவற்றில் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் அமையும். திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானின் 7ஆம் வீட்டு நிலை ஆரம்பத்தில் சிறிய சவால்களைக் கொண்டு வரலாம். கேது பகவானும் அதே வீட்டில் அமர்ந்திருப்பது உறவுகளில் ஆழமான புரிதலை வளர்க்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. இந்த கிரக அமைப்பு மேலோட்டமான தொடர்புகளை விட அர்த்தமுள்ள உறவுகளை தேடும் மனநிலையை கொண்டு வரும். திருமணமானவர்களுக்கு பொறுமையும் புரிந்துணர்வும் அதிகமாக தேவைப்படும். சிறிய கருத்து வேறுபாடுகளை உரையாடலின் மூலமாக தீர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு வரும். ஆன்மீக விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு உண்மையான அன்பை அடிப்படையாக கொண்ட உறவுகளை தேடும் மனநிலை உருவாகும். குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியில் சாதகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சனி பகவானின் 2ஆம் வீட்டு நிலை குடும்ப பாரம்பரியம், மூதாதையர் சொத்துகள், பழமையான விழுமியங்கள் ஆகியவற்றில் சிறப்பான கவனம் செலுத்த வைக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவினர்களுடன் நல்ல தொடர்புகள் மேம்படும். குடும்ப கூட்டங்கள், சுக நிகழ்வுகள், மத விழாக்கள் ஆகியவற்றில் ஒற்றுமையுடன் பங்கேற்கும் வாய்ப்பு வரும். பொருளாதார விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப நலன் சார்ந்த முடிவுகளில் எல்லோரின் கருத்தும் கேட்கப்பட்டு ஒருமித்த தீர்வுகள் எடுக்கப்படும். சமூக தொடர்புகளில் ராகு பகவானின் முதல் வீட்டு நிலை புதிய நபர்களுடனான அறிமுகம், தொழில்முறை தொடர்புகள், ஆன்லைன் சமூக வலையமைப்பு ஆகியவற்றில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உங்கள் தனித்துவமான ஆளுமை பலரால் கவனிக்கப்பட்டு பாராட்டப்படும். தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, கல்வித்துறையை சேர்ந்தவர்களுடன் அர்த்தமுள்ள உரையாடல்களும் ஒத்துழைப்புகளும் வளரும். சமூக ஊடகங்களில் உங்கள் கருத்துகளும் படைப்புகளும் நல்ல வரவேற்பை பெறும். நீங்கள் முன்வைக்கும் புதுமையான யோசனைகள் பலரால் வரவேற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியம் உருவாகும். உணர்வுபூர்வமான உறவுகளில் சந்திர பகவானின் மாதாந்திர இயக்கம் உங்கள் மனநிலையில் நேர்மறையான தாக்கம் செலுத்தும். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை உங்கள் இதயத்தில் அன்பு,
கருணை, மகிழ்ச்சி ஆகியவற்றை பெருக்குகிறது. இந்த காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பும் அரவணைப்பும் மற்றவர்களை ஆழமாக பாதிக்கும். காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தெளிவு கிடைக்கும். புதிய காதல் வாய்ப்புகள் உருவாகும் சூழ்நிலை இருப்பவர்களுக்கு அர்த்தமுள்ள தொடர்புகள் நிகழும் வாய்ப்பு உள்ளது. எனினும் கேது பகவானின் 7ஆம் வீட்டு நிலை மேலோட்டமான உறவுகளை விட ஆன்மீக ரீதியான ஆழத்தை தேடும் மனநிலையை உருவாக்குகிறது. குடும்ப நிதி விஷயங்களில் ஒற்றுமையும் முறையான திட்டமிடலும் தேவைப்படும். சனி பகவானின் 2ஆம் வீட்டு நிலை குடும்ப செலவுகளில் ஒழுக்கத்தையும் சேமிப்பில் முறைமையையும் வளர்க்கிறது. குழந்தைகளின் கல்வி, குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவம், வீட்டு முன்னேற்றங்கள் ஆகியவற்றிற்கான நிதி ஏற்பாடுகளில் திட்டமிட்ட அணுகுமுறை தேவைப்படும். குடும்ப வருமானத்தில் பங்களிக்கும் உறுப்பினர்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் வழங்குவது குடும்ப ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தும். பொதுவான இலக்குகளை நோக்கி குடும்பமாக பயணிப்பது மகிழ்ச்சியான அனுபவமாக அமையும். கும்ப ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் வளர்ச்சியின் சிறந்த கதவுகள் திறக்கின்றன. குரு பகவான் 5ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் அறிவுத்திறனையும் படைப்பாற்றலையும் உச்சக்கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறது. இந்த அருமையான காலகட்டத்தில் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதும் கல்வித்துறையில் முன்னேறுவதும் மிகுந்த பலன் தரும். தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் உங்கள் நுணுக்கமான அணுகுமுறை பலரால் பாராட்டப்படும். எனினும் செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது கூட்டாண்மை விஷயங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. நிதி விஷயங்களில் சனி பகவானின் 2ஆம் வீட்டு நிலை படிப்படியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. பொறுமையான அணுகுமுறையும் திட்டமிட்ட சேமிப்பும் இந்த காலத்தின் முக்கிய சவால்களாகும். உடனடி லாபத்தை எதிர்பார்ப்பதை விட நீண்டகால நிதி நிலைமையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். முதலீட்டு விஷயங்களில் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மை பயக்கும். ராகு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது சில நேரங்களில் அவசரமான முடிவுகளை எடுக்கத் தூண்டலாம். எனவே முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பு போதுமான நேரம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து முடிவு செய்வது அவசியம். உங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நிகழும். கேது பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உலகியல் பற்றுகளிலிருந்து படிப்படியான விடுதலையை வழங்குகிறது. இந்த ஆன்மீக விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கை பார்வையில் ஆழமான மாற்றங்களைக் கொண்டுவரும். தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அமைதியையும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்துவதுடன் ஞான விஷயங்களில் ஆழமான புரிதலையும் வழங்குகிறது. மனத்தெளிவு அடைவதற்கான இந்த சிறப்பான காலத்தில் பழைய சிந்தனை முறைகளிலிருந்து விடுபட்டு புதிய பார்வைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். உங்கள் உள்ளுணர்வு வலுப்படுத்தப்பட்டு சரியான முடிவுகளை எடுப்பதில் அதிக நம்பிக்கை கிடைக்கும். இந்த ஆன்மீக வளர்ச்சியின் பலனாக மற்றவர்களுடனான உறவுகளிலும் புதிய பரிமாணங்கள் உருவாகும். கருணை, பொறுமை, புரிந்துணர்வு ஆகிய குணங்கள் உங்களில் இயல்பாகவே வெளிப்படும். சமூக சேவையில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆன்மீக அனுபவம் மேலும் வளப்படும். சமூக வலையமைப்பில் இந்த மாதம் விசேஷமான விரிவாக்கம் நிகழும். ராகு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் தனித்துவமான ஆளுமையை வெளிக்கொணர்கிறது. இதன் பலனாக புதிய நபர்களுடனான அறிமுகம் மிகவும் நேர்மறையான திசையில் நடைபெறும். குறிப்பாக தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, கல்வித்துறையைச் சேர்ந்தவர்களுடன் அர்த்தமுள்ள நட்புறவுகள் உருவாகும். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது தகவல் தொடர்பு மற்றும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுடன் சிறப்பான ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் பங்கேற்கும் குழு நடவடிக்கைகளில் தலைமை பாத்திரம் வகிக்கும் வாய்ப்பு உருவாகும். உங்கள் புதுமையான யோசனைகளும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் மற்றவர்களால் வரவேற்கப்படும். சமூக ஊடகங்களில் உங்கள் செயல்பாடுகள் அதிக கவனத்தை ஈர்க்கும். ஆன்லைன் சமூகங்களில் பங்கேற்பது புதிய கற்றல் வாய்ப்புகளையும் தொழில்முறை தொடர்புகளையும் வழங்கும். இந்த புதிய நட்புறவுகள் எதிர்காலத்தில் பயனுள்ள ஒத்துழைப்புகளாக மாறும் சாத்தியம் உள்ளது. குழு பணிகளில் உங்கள் ஒருங்கிணைப்பு திறன் சிறப்பாக வெளிப்படும்.
இந்த மாதம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான சிறந்த நேரமாக அமையும். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலை உங்கள் அறிவாற்றலையும் தீர்ப்பு சக்தியையும் கூர்மையாக்குகிறது. நீண்டகால இலக்குகளை நோக்கிய திட்டமிடலில் இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வாய்ப்புகளை மதிப்பீடு செய்வதில் உங்கள் பகுப்பாய்வு திறன் சிறப்பாக செயல்படும். சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது நிதி திட்டமிடலில் ஒழுக்கத்தையும் பொறுமையையும் வழங்குகிறது. கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்வது தொடர்பான முடிவுகள் இந்த நேரத்தில் எடுப்பது மிகுந்த பலன் தரும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது, மேம்பட்ட படிப்புகளில் சேருவது, சான்றிதழ் பாடநெறிகளை நிறைவு செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும். குடும்ப விஷயங்களில் எடுக்கும் முடிவுகளில் அனைவரின் கருத்தையும் கேட்டு ஒருமித்த தீர்வுகளை நோக்கி செல்வது நல்லது. வீடு, வாகனம் போன்ற பெரிய வாங்குதல்களை திட்டமிடுவதற்கு இந்த காலம் ஏற்றதாக இருக்கலாம். எனினும் அவசரப்படாமல் போதுமான ஆராய்ச்சிக்கு பின்னர் முடிவெடுப்பது அறிவுடைமையாகும். கும்ப ராசியினருக்கு இந்த மாதம் மன மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்தும் பாரம்பரிய பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகுந்த பலன் தரும். சனி பகவான் 2ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. நீல நிற ஆடைகள் அணிந்து கொள்வதும் மற்றும் உளுந்து தானம் செய்வதும் சனி பகவானின் அருளைப் பெற உதவும். குரு பகவானின் 5ஆம் வீட்டு நிலைக்காக வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வாழைப்பழம் மற்றும் பால் நிவேதனம் செய்வது ஞான வளர்ச்சிக்கு வலிமை சேர்க்கும். ராகு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் நாகர்கோயில்களில் வழிபாடு செய்வதும் பால் அபிஷேகம் செய்வதும் நன்மை பயக்கும். தியான பயிற்சிகளில் பிராணாயாமம் சேர்த்துக் கொள்வது மன அமைதிக்கு மிகவும் உதவும். சூரிய நமஸ்காரம் தினமும் காலை நேரத்தில் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வெள்ளை மற்றும் ஆகாய நீல நிறங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானவை. பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம். இந்த மாதத்தின் சிறப்பான நாட்களில் ஜூன் 11 அன்று முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது மிகுந்த பலன் தரும். முழுமதியின் ஆற்றல் உங்கள் மன ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும். வெள்ளை மலர்களால் தேவி அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதும் பால் மற்றும் பழங்கள் நிவேதனம் செய்வதும் சிறப்பானது. ஜூன் 25 அன்று அமாவாசை நிகழ்கிறது. இந்த நாளில் முன்னோர்களின் சாந்திக்காக முன்னோர் வழிபாடு, பிண்ட தானம், அன்னதானம் ஆகியவற்றில் ஈடுபடுவது புண்ணியமானதாகும். அமாவாசையின் ஆற்றல் புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கும் ஆன்மீக பயிற்சிகள் விரைவில் பலன் தரும். அன்பான கும்ப ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில் அறிவின் ஒளியும் ஆன்மீக வளர்ச்சியும் சமூக நன்மையும் நிறைந்த அற்புதமான காலமாக அமையட்டும். குரு பகவானின் ஞான அருளும் சனி பகவானின் ஒழுக்க வழிகாட்டுதலும் உங்கள் பாதையை வெளிச்சமாக்கட்டும். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன், மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.